ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலே 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திங்கக்கிழமை வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, திங்கக்கிழமை வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன், கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுத்து அமௌண்ட் வாங்கிட்டேனா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து திங்கக்கிழமை வந்து தைச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அதனால் நான் வந்து ஒரு மதியத்துக்கு மேலே, அதாவது ஒரு 5:30 தான் நான் வந்து தைக்கவே உட்காந்தேன். ஒரு 8 மணிக்குள்ளே தைச்சிட்டு ப்ளவுஸையும் கொடுத்து அமௌண்ட்டு நான் வாங்கியாச்சு. ஒரு 500 ருபீஸ் வந்து சம்பாதிச்சிருந்தேன். நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, உங்கள் வீடியோக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் பேசுகிறது வந்து எனக்கு மோட்டிவேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே வந்து உங்கள் கமெண்ட் எல்லாம் தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்குது. நான் வந்து உங்கள் டெய்லி வீடியோ போகாட ஆரம்பித்ததுலேருந்து தான் நான் இன்னுமே நிறைய வந்து தைக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா என்னையை வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டடாக நினச்சி நீங்கள் வந்து சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு இன்னுமே நான் வந்து நிறைய வீடியோ கொடுக்கணும், நிறைய வந்து நீங்கள் தைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவேட் இருக்குது. நானுமே வந்து டெய்லி தைக்கிற ஆள்லாம் கிடையாது. முன்னாடிலாம் வந்து ஒரு 3 நாள் தான் தைப்பேன், ஒரு 2 நாள் வந்து ஃப்ரீயாக இருப்பேன், அப்புறம் ஒரு 2 நாள் தைப்பேன். இப்படி தான் வந்து நான் வந்து தைப்பேன். ஆனால் உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து நான் டெய்லியுமே தைக்க ஆரம்பித்தேன். ஆனால் டெய்லி தைக்கும்போது எனக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து டெய்லி பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போனா டெய்லி வந்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைங்க. ஏன்னா நம்ம கவனம் வந்து ஏதோ ஒரு தொழில் மேலேயோ ஏதோ வேறு ஒரு விஷயத்து மேலேயோ நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் இருக்காது இந்த பிரச்சனையெல்லாம் கேட்குற அளவுக்கு. வீட்டுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் கூட சண்டை வராமல் நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நமக்கு வேலையே பிஸியாக இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்குற அளவுக்கு நமக்கு டைமும் இருக்காது. நீங்கள் வந்து அப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையிலே எனக்கு வந்து அது பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா நான் மற்றவங்களை பற்றி நினைக்கிறத வந்து அதுக்கப்புறம் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து டெய்லி கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ் கொடுக்க வரணும், வாங்க வரணும், நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. நீங்களுமே ஒரு கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து டெய்லி தைக்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். டெய்லி வந்து தச்சு பழகி நீங்கள் வந்து கஸ்டமர்லாம் அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து இந்த தொழிலே உங்களுக்கு வந்து நேரம் பத்தாது. மற்ற பிரச்சனையை வந்து நமக்கு வந்து யோசிக்க கூட டைம் இருக்காது. இது வந்து நான் பிரச்சனையை விட்டுட்டு போங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வேலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். நம்ம வந்து யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை யோசிச்சுக்கிட்டு சொன்னாங்களா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இல்லை நான் சொல்லலைன்னு சொல்லி, இல்லை நான் சொன்னேன்னு சொல்லி, இந்த மாதிரி சில பிரச்சனைகளாக வருது அப்படின்னா தயவுசெய்து வந்து நம்ம வேலையில் வந்து நம்ம ஃபோக்கஸை காமிக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்ம வந்து ஃபேமிலியை முன்னேற முடியும். நம்ம பின்னாடி சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ரீசனாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம நாளையோ நம்ம டயத்தையோ வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. எப்போவுமே வந்து சொல்கிறவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து போகணும். ஃபேமிலின்னு இருந்தால் எல்லா பிரச்சனையும் நமக்கு வரதான் செய்யும், போக தான் செய்யும். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து வேலைக்கு போகாமையோ இல்லை வந்து நம்ம வந்து ஒரு தொழில் வந்து செஞ்சிட்ருக்கோம், அதை செய்யாமையோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தனால அந்த பிரச்சனை வந்து இல்லைன்னு ஆக போகிறதில்ல. நம்ம வந்து அது இன்னுமே அதிகமாகிறதுக்கு தான் நமக்கு வந்து அது காரணமாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நமக்கு இது தைக்க வேண்டியது இருக்குது, நம்ம வந்து தைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு நீங்கள் எப்போவுமே நகர ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கு வந்து புரியுது, நானும் உங்கள் சூழ்நிலைலாம் இருந்திருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். நமக்கு வந்து நம்ம பொறுப்பு வந்து நிறைய இருக்குது. நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து செட்டில் பண்ணி விடணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம பின்னாடி இருக்குது. அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம முன்னாடி நோக்கி போயிட்டே இருக்கணும். வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு இந்த சோம்பேறித்தனத்தை தாண்டி இந்த மாதிரி விஷயந்தான் வந்து அவங்கள தைக்க விடாமல் பண்ணுது. நீங்களுமே இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதெல்லாம் யோசிச்சுட்டு தைக்காமல் இருந்திருக்கேன். நிறைய கஸ்டமருக்கு வந்து நான் கொடுக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்காம மறுநாள் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. நான் இந்த வருஷம் வந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சு நான் இந்த பொருள் வாங்க போகிறேன், இல்லை இது பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான் வந்து சேவ் பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு நகை எடுக்க போகிறேன் என் குழந்தைக்கு, இல்லை என்னோட ஒரு இடம் வாங்குறதுக்கு நான் வந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வந்து வைராக்கியமாக வச்சுக்கோங்க. அந்த வைராக்கியமே வந்து உங்களை டெய்லி தைக்கிறதுக்கு, டெய்லி வருமானம் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பண்ணுற இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து இன்னொருத்தங்க கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சில பேருக்கு நம்ம தைக்கிற தொழில் பண்ணுறவங்க அவங்கவுங்க வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை வந்து செஞ்சு கொடுப்பாங்க, ஊக்குவிச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து எதிர்பார்க்கறது முன்னால் மட்டும்தான் நமக்கு வந்து அது ஏமாற்றம் அடையும் போது நமக்கு வந்து கோவம் வருது. இது வந்து நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அவங்க செஞ்சால் அப்படியா செஞ்சீங்களா அப்படிங்கிறதோட முடிச்சிருவோம். எல்லார் வீட்லேயுமே அந்த மாதிரி
வந்து செஞ்சு கொடுக்குறவங்க வந்து வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாரி இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ண பழகிக்கணும். நமக்கு வந்து இது நம்ம அந்த தொழில் செய்கிறோம், அதனால் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா மட்டும் தான் அது நமக்கு வருத்தமா இருக்கும். இல்ல அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நம்ம வந்து நம்ம முன்னேற்றத்துக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த ஏமாற்றமும் கிடையாது. நம்ம வேலைய பார்த்துட்டே இருப்போம். நீங்க வந்து அந்த மாரி இருங்க. உங்க வீட்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? நீங்க தைக்கிறதுக்கு அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ஹெல்ப் பண்ணாலுமே எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிருவேன். மேக்ஸிமம் வந்து எனக்கு ரொம்ப அவசரம் வேணும் அப்படின்னா மட்டும் வீட்டு வேலையில ஏதோ ஒரு வேலைய வந்து நான் வந்து செய்றதுக்காக வாங்குவேனே தவிர, தையல் தொழில்ல வந்து நான் எந்த ஹெல்ப்பும் வந்து யார்ட்டயும் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா, அவங்க செஞ்சு குடுத்தா என்ன அப்படிங்கிற மாரி எண்ணம் வந்துரும். அதனாலேயே நான் வந்து சில விஷயங்கள் வந்து நான் வந்து எதிர்பார்க்க மாட்டேன் யார்கிட்டயும். யார்கிட்டயுமே நம்ம வந்து எதிர்பார்க்கவும் வேண்டாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலைக்கு போறாங்க. அந்த வேலையில நம்ம போய் ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. அவங்க வந்து அவங்க வேலைய பார்க்க தான் செய்றாங்க. அந்த மாரி நம்ம வீட்ல இருந்து பண்றோம். நம்ம வேலைய நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வரணும். நம்ம வந்து இந்த வேலை பார்க்கறதுனால நம்ம வீட்டு வேலை என்னைக்குமே நம்ம வந்து செய்யாம இருக்க போறதில்ல. நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இந்த தொழிலுமே பார்க்குறோம். அந்த வைராக்கியம் வந்து நம்மளால முடியும் அப்படிங்கிற வைராக்கியம் வந்து நமக்கு இருக்கணும். அப்பனா மட்டும் தான் நமக்கு வந்து நம்ம நம்ம ஒரு வேலை செஞ்சு நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோம், வீட்டு வேலையும் நம்ம பார்த்துக்கிறோம், நம்மளால முடியுது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு வரும். நீங்களுமே வந்து இந்த மாரி வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதில சொல்ற எல்லா விஷயங்களுமே நான் வந்து சில விஷயங்கள் வந்து மாத்திக்கிட்ட விஷயம் தான். நானும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில தையல் தொழில் பழகும்போதோ, இல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தையல் தொழில் பழகி வீட்ல வந்து தச்சுட்ருக்கும்போதோ வந்து சில விஷயங்கள் நானும் தப்பு பண்ணி தான் கத்துக்கிட்டேன். சில விஷயங்கள்ல இவங்க இத பண்ணா என்ன? இத எனக்கு பண்ணி குடுத்தா என்ன? அப்படிங்கிற மாரி நெறைய டிமாண்ட் வந்து நானுமே பண்ணியிருக்கேன். அப்பலாம் இருந்துட்டு தான் நமக்கு ஓரளவுக்கு மேல வந்து எதுக்கு போட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நம்மளே அந்த வேலைய பார்த்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாரி நான் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு யாரும் செய்யல அப்படின்னாலும் நான் ஃபீல் பண்ண போறதில்ல. செஞ்சாலுமே நான் பெருசா எடுத்துக்க போறதும் இல்ல. அந்த மாரி தான் இருக்கும். இன்னொன்னு வந்து நம்ம வேலை நமக்கு தான் வந்து பெருசா தெரியும். மத்தவங்களுக்கு வந்து அது பெருசா தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆமா என்ன தச்சு தானே குடுக்குற அப்படிங்கிற சொல்ற வீடும் இருக்க தான் செய்யுது. அதனால நீங்க வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. நமக்கு வந்து நம்ம வேலை நடக்கா, நமக்கு வந்து கஸ்டமர் வர்றாங்களா, நமக்கு தைக்க குடுக்குறாங்களா, நம்ம தச்சு வந்து வருமானம் சம்பாதிக்கிறோமா, எதையாவது ஒரு பொருள வந்து உருவாக்குறோமா, இல்ல வீட்டுக்கு வந்து நம்ம உதவியா இருக்கோமா அப்படிங்கிறதோட நிப்பாட்டிக்கோங்க. அடுத்தவங்க வந்து நீ வந்து இந்த வேலை செய்ற, இது வந்து நீ செய்றதுனால தான் இந்த ஃபேமிலியே ஓடுது. இந்த மாரி சொல்லணும் அவசியத்துக்காக நம்ம வந்து இந்த வேலைய பார்க்கறது கிடையாது. நமக்கு வந்து ஒரு தொழில் தெரியும். அத வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம அத தொழிலா பண்ணி நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கணும். நம்ம தேவைய வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த தொழில வந்து கத்துக்கிட்டு நம்ம செய்றோம். அப்படிங்கும்போது அடுத்தவங்க வந்து இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. நமக்கு அது தேவையும் இல்ல. உங்களுக்கு வந்து தச்சு வந்து உங்களால வருமானம் சம்பாதிக்க முடியல அப்படின்னா கூட, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப 2 மாசம் வந்து லீவ் இருக்கு. அதுல வந்து கத்துக் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருத்தங்க அப்படிங்கிற மாரி கத்துக் குடுத்து, ஒரு 2 மாசத்துல வந்து கத்துக் குடுக்குற மாரி நீங்க வந்து ஒரு கோர்ஸ் மாரி வச்சு நீங்க வந்து தச்சு குடுங்க. தச்ச சொல்லிக் குடுங்க. அதுக்குமே காசு தான். நமக்கு வந்து அதுக்குமே வருமானம் வரும். இந்த மந்த்தும் அடுத்த மந்த்தும் வந்து நெறைய பேர் வந்து சேரவும் செய்வாங்க. அப்படிங்கும்போது உங்களால வந்து கத்துக் குடுக்க முடியும் அப்படின்னா, நீங்க வந்து கத்துக் குடுக்கவும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மிஷின் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இதில சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.